2 பெரிய படங்கள் வெளியாக போகுது. அதில ஒரு படம் வெளியாகுமா, வெளியாகாதா அப்படின்றது தான் தகவல் வந்திருக்கு. எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது வந்த தகவல், அது மட்டும் இல்லாமல் சோர்ஸ் கிட்டேருந்து டக்குன்னு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 2 பெரிய படங்கள் வெளியாக போகுது. அதில் ஒரு படம் வெளியாகுமா, வெளியாகாதா அப்படின்றது தான் தகவல் வந்திருக்கு. எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் இயக்கி வெளிவரக்கூடிய மகுடம். ஆமாங்க, விஷால் மட்டும் இல்லைங்க, நம்ம அஞ்சலி, துஷாரா விஜயன் இவங்கெல்லாம் இணைந்து நடித்திருக்கக்கூடிய மகுடம் திரைப்படம் தான் நாளைக்கு வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போது ஒரு சோர்ஸ் மூலயமா நம்மளுக்கு வந்திருக்க தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வெளியாகுமா வெளியாகாதா அப்படின்ற மாதிரி தான். என்னென்னா டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்னப்பா டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பேமெண்ட்லாம் நிற்கும் பார்த்தீங்களா, அதாங்க அவங்களாம் டெக்னிக்கலுக்கெலாம் பேமெண்ட்லாம் நிற்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நம்ம காதுக்கு வந்து போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அவர் ஒரு படம் நடித்தார் பாருங்க, ரத்தனம். அந்த படத்துடைய ஒரு திரையரங்கு ரிலீஸ் வந்து விஷால் சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு திரையரங்கில் வசூல் வந்துச்சா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவு இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது. பட் திரையரங்குலையும் இந்த மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது. திரையரங்கில் நீங்கள் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, அதுக்கான பேமெண்ட் எங்களுக்கு வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் உலாவிட்டு இருக்குது, கசிஞ்சிருக்குது. அதனால் பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் விஷால் சார் மாட்டிகிட்டு இருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடந்துட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி தாங்க இந்த நிகழ்ச்சி. ஸோ இந்த படத்தை பற்றி பரபரப்பாக ஆடியோ லான்ச் மாதிரி பேசிகிட்டு இருந்தார். தனியார் நட்சத்திர ஹோட்டலில் வந்து டக்குன்னு என்ன பண்ணாரு தெரியுமா விஷால், ஏப்பா அந்த ஹோட்டலில் 16ஆம் தேதி புக் பண்ணி வைங்கப்பா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி சக்ஸஸ் மீட் நடத்திடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி மேடையிலே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்னடா இது ஏற்கனவே எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குது, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கே அப்படின்னு அவரே லைட்டாக அங்கேயே போட்டார். இல்லை இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னா. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, மியூசிக் ஜிவி பிரகாஷ். ஆமாங்க, மிரட்டி எடுத்துருக்கிறாரு. அது இல்லாமல் பயங்கரமான கேரக்டர், டூலா இல்லை ட்ரிபிளா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி பாட்டு வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்குது. ஆனால் படம் வருமா வராதா? ஒரு நிமிஷங்க, ஒரு ஃபோன் கால் வருது, என்னன்னு மட்டும் கேட்டலாம். அடா சொல்லுப்பா லைட் மணி. அப்பா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அதானா சரி ரைட் ஓகே, அதை சொல்லிட்டு தான் இருக்கேன். சொல்லிட்டு வைப்பா. ஆமாங்க, நாளைக்கு படம் வெளியாகுமா வெளியாகதான்னு தெரியல. ஸோ லைட்மேன்லேருந்து அவங்க வரையும் இவங்க வரையும் எல்லா இடத்துலையுமே வந்து ரசிகர் கூட்டம் கூட இப்போ கண் பிதுங்கி தான் முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன படம் வருமா வராதா?